Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை ரெசிபி எப்படி கரைஞ்சு போகாமல் இதே மாதிரி சூப்பராக குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கே அழகான இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அரிசி மாவு இருந்தால் ரொம்பவே சிம்பிளாக இந்த ரெசிபி செஞ்சிடலாம். நம்ம வேறு எண்ணெய் எதுவுமே கிடையாது, இதில் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ பாருங்கள், இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 150 கிராம் இருக்கும். இதுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். நார்மல் வாட்டர் தான், சுடுதண்ணிலாம் கிடையாது. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி சேர்த்து நம்ம கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். ரொம்ப கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி பிசையக்கூடாது. நல்லா திக்கான மாவாக நல்லா கெட்டியாக டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பதத்தில் பிசையணும்னு. இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு மாவு, நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த குட்டி குட்டியான கொழுக்கட்டை நமக்கு அழகாக உருட்ட வரும். இப்போ இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். நம்ம இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான வெல்லம் பாகு காய்ச்சிக்கலாம். பாகில் வெல்லத்தை கரைச்சிக்க போகிறோம். இப்போது ஒரு கப் அரிசி மாவு நீங்கள் எடுத்துகிட்டு அப்படின்னா 1.5 கப்லேருந்து 1.25 கப்பு வரைக்கும் வெல்லம் சேர்த்துக்கலாம். அந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நனைகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாக்கி நல்லா கரைச்சிக்கோங்க. பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சிட்டு நல்லா கொதி வந்தால் போதும் நமக்கு. பாருங்கள், இப்போ எல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதி வந்துருச்சு. இப்போ அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். பாகு பதம்லாம் எதுவும் கிடையாது, வெல்லம் கரைஞ்சி கொதிச்சா போதும். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போது இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டியாக மினி சைஸில் கொழுக்கட்டையாக நம்ம உருட்டிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கொழுக்கட்டையாக நீள நீளமாகவும் செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் குட்டி குட்டி ரவுண்டு ஷேப்லையும் செஞ்சுக்கலாம், அதுவுமே நல்லா இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் கொழுக்கட்டை முதல்ல உருட்டி ரெடி பண்ணிக்கோங்க. கையில் மேக்ஸிமம் ஒட்டாது. அப்படி ஒட்டுனா மட்டும் லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கோங்க. நம்ம நல்லா டைட்டாக பிசைஞ்சிருக்கிறதுனால கையில் ஒட்டாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மொத்தமாக பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா குட்டி குட்டி கொழுக்கட்டையாக இதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி பார்த்து நீங்கள் உருட்டிக்கோங்க. இது குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் செஞ்சு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா கூட அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு. கொஞ்சமாக மாவும் ஒரு பிளேட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க படுக்க உட்காந்து இது மாதிரி குட்டி குட்டியாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ உருட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக வேண்டாம், ரொம்ப குட்டியாகவும் வேண்டாம். இந்த மாதிரி சைஸில் உருட்டிக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா மாவையுமே நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக மினி சைஸில் கொழுக்கட்டையாக நான் ரெடி பண்ணிட்டேன். 2 பிளேட்டில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பிளேட் ஃபுல்லாக வந்திருக்கு. இதுலேயுமே நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த மாவையும் நம்ம எடுத்த மொத்த மாவுக்கு இவ்வளவு குட்டி குட்டியாக கொழுக்கட்டை வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ண பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி 2.5 கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் 1 கப் அரிசி மாவு எடுத்துருந்தீங்க அப்படின்னா 2லேருந்து 2.5 கப் வரைக்கும் தண்ணி எடுத்து அதை கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்கட்டும். இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் 3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இந்த அரிசி மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லிக்விடான பதத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு இல்லை அரிசி மொத்தமாக வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவு எதில் வேணாலும் இந்த ரெசிபி செய்யலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு 3 டீஸ்பூன் அரிசி மாவு மட்டும் தண்ணி ஊற்றி கரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காய வச்சிருந்த தண்ணி பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு தான் நம்ம கொழுக்கட்டை சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை கரைஞ்சி போகாமல் இருக்கும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா கரைய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நீங்கள் நல்லா தண்ணி கொதி வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொழுக்கட்டையை உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒன்றா எடுத்து போட்டுட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4-5 ஒரு 7-8 சேர்த்து கூட எடுத்து போட்டுக்கலாம். அது ஒட்டாது. தண்ணியில் போட்டோன்னே தனித்தனியாக வந்துடும். தண்ணி நல்லா ஹீட்டாக இருக்கும்போது போட்டால் தான் நமக்கு கரைஞ்சி போகாமல் நல்லா தனித்தனியாக அந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையுமே நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த ரெசிபியில் எந்த ஒரு எண்ணெயோ எதுவுமே கிடையாது. ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. எண்ணெய் வேண்டாம், எண்ணெய் இல்லாமல் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை செய்யலாம். நம்ம வெல்லம் தான் சேர்க்குறோம். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு.
இப்போ பாருங்கள், நம்ம எல்லா அந்த குட்டி குட்டி கொழுக்கட்டையும் இந்த தண்ணியில் வந்து நம்ம இது மாதிரி போட்டு வேக வச்சுக்கிறோம். ஒரு பிளேட்டில் இருந்தது எல்லாத்தையுமே போட்டுட்டேன். நான் இப்போ இந்த 2வது பிளேட்டில் இருக்கிறதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி கொதிக்கும் போது ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் கரண்டி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு கொழுக்கட்டை கொஞ்சம் கூட கரைஞ்சி போகாமல் நல்லா எல்லாமே தனித்தனியாக சூப்பராக வந்திருக்கு. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சு வேக வச்சுக்கோங்க. சீக்கிரமாகவே கொழுக்கட்டை நமக்கு வெந்து வந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் மட்டும் மிச்சம் வச்சுக்கிட்டு நான் மிச்சத்தை மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இனிப்பு தேவைப்பட்டால் அந்த மிச்சம் இருக்கிறதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இனிப்பு வந்து நம்ம எடுத்த வெல்லம் வந்து கரெக்டாகவே இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்றேன். எல்லா வெல்லத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை கொதிக்க வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது இந்த மாதிரி தண்ணியாக இருக்கு இல்லையா, இப்படி தண்ணியாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் ஒரு கெட்டியான பதம் வர்றதுக்காக தான் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த தண்ணியில் கரைச்சி வச்சுருந்த அரிசி மாவை இதில் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி ஒரு 2 கொதிக்க விட்டுட்டிங்கன்னா நல்லா திக்காக வந்துடும். நல்லா ஒரு திக்கான பதத்தில் உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கும் சரி, ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கும் சரி, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப ஒரு திக்கான பதத்தில் சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், 2 தடவை கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கப்புறமா ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவிட்டு அந்த துருவின தேங்காயும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடுடைய ஸ்பெஷல் ரெசிபி, ஈவினிங் டைமில் சாப்பிடக்கூடிய பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. தனித்தனியாக அந்த கொழுக்கட்டை கொஞ்சம் கூட கரைஞ்சி போகாமல் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே பர்ஃபெக்டாக உங்களுக்கும் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.